ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயில் புல்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ஆயில் புல்லிங் பற்றி பேசியிருப்போம். அதோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக பல்லுக்கு மேலே ஈர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈறுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். சிலவங்களுக்கு அந்த ஈரில் வந்துட்டு ரத்த கசிகிற மாதிரியே இருக்கும். அந்த ரத்த கசிவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக சரி செய்யலாம். பல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். பல்ல உள்ள எனாமலை வந்து நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கும். பல்ல உள்ள எனாமல் தேஞ்சால் மட்டும்தான் நமக்கு பல்வலி வந்துட்டு வரும். அந்த நிறையவங்களுக்கு பல்வலி இப்போ இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த ஆயில் புல்லிங் பண்ணுற மூலமாக பல்வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தலாம். அதாவது பல்லு வலி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருக்கும். நம்ம ஆயில் புல்லிங் தொடர்ந்து பண்ணுறது மூலமாக நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்ல பொலிவாக இருக்கும். முகப்பருக்கள் வந்து கொஞ்சமாக குறையும். நிறையவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக இந்த செரிமான பிரச்சனையை வந்துட்டு நம்ம சரி செய்யலாம். நிறையவங்களுக்கு வாயில் வந்து துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த துர்நாற்ற பிரச்சனையை சரி செய்யலாம். அதேபோல் நம்ம காலைல எழுந்துச்சி ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக நம்ம வாயில் உள்ள கெட்ட பாக்டீரியாவெல்லாம் அழிக்கும். நம்ம உடம்பையே ரொம்ப சுத்தமாக நல்ல உற்சாகமாக வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். நன்றி.